ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ராகி மாவு அவ்வளோவா உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி ராகி மாவு பாதி பச்சரிசி மாவு கூட எடுத்து பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். இதில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதும் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை அப்படியே நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். கொஞ்சம் இந்த மாவு நல்லா கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம திரும்பவும் எடுத்து கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நல்லா திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சூடு ஆறி இருக்கும். இப்போ நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு வந்து இந்த 1/2 கப் சுடு தண்ணியே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை இதிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெய் போட்டு பிசைறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து உருட்டி பிசைஞ்சுக்கோங்க. இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அடியில் வந்து நல்லா தேங்காய் போட்டுக்கோங்க. வாழையில் இருந்ததுனால நான் வாழையில் எடுத்திருக்கேன். இலை இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பிளேட்டில் தேங்காவை போட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு எடுத்த இந்த உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு நல்லா தேங்காய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இப்போ இது வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸை வந்து நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே நான் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கேரட்டையும் போட்டு நல்லா இந்த நெய்யிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவு கேரட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நெய்யிலேயே நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா கேரட்டை ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதில் வந்து ஒரு 300 ml அளவுக்கு பால் வந்து நல்ல கட்டியான பால் இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த கேரட்டோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியாக சேர்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் எடுக்கும்போது ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லேசாக அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்த இந்த ராகி உருண்டை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு, கேரட் போட்ட பாலை சேர்த்து அப்படியே இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் இந்த நட்ஸும் தேங்காயும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ராகி மாவு இப்படி கொடுக்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.